முந்தி மாதிரி இல்லைங்க. இன்டர்நெட்டுக்குள்ளே போனால் நிறைய விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் ஒரிஜினல் நியூஸ் தானா இல்லை ஃபேக் நியூஸ் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அடிக்கடி நமக்கு ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. அது எந்த மாதிரி ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அதாவது மே 2021 2025 அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு கூகுள் தரப்புலேருந்து. இதைத்தான் கூகுள் I/O 2025 அப்படின்னு. ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதில் ஒன்று தான் ஒரு பிரத்யேகமான ஒரு டூல். அந்த டூலை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரை வாட்ச் பண்ணுங்கள். கூகுளோட புதிய இறக்குமதி, இதுக்கு பேர் தான் சிந்த் ஐடி டிடெக்டர் டூல். வித்தியாசமாக இருக்குல்ல தலைப்பு? எனிவே கூகுள் அறிமுகப்படுத்திட்டாங்க. இது இன்னமும் ரீச் ஆகலை, கூடிய சீக்கிரத்தில் ரீச் ஆகிடும். சரிங்களா? நீங்களும் பயன்படுத்திடலாம். அதுக்கு முன்னால் இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் நிறைய ஏஏ டூலை நம்ம பார்க்குறோம். அது வழியாக நம்ம இமேஜை ரெடி பண்ணுறோம், ஆடியோ ரெடி பண்ணுறோம், வீடியோ ரெடி பண்ணுறோம், டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் அதை நம்பிடுறாங்க. இது வந்து ஒரிஜினல் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே பல பிரச்சனைகளை உருவாக்கிடுது. ஸோ இது தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏஐ மூலியமாக என்னெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களோ கூகுள் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பிரத்யேகமான வாட்டர் மார்க்கை அங்கே அப்ளை பண்ணி விட்டுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அது நமக்கே தெரியாது, அப்ளை பண்ணி விட்ருவாங்க. அதை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து யாரெல்லாம் வந்து எடிட் பண்ணுறாங்களோ எடிட் பண்ணிக்கலாம். பட் என்னதான் சம்பவம் நடந்தாலும் அந்த கூகுள் அந்த ஏஐ மூலியமாக அந்த ஜெனரேட் பண்ணும் போது அந்த இடத்துல அந்த வாட்டர் மார்க்கை பதிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது எங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னது தெரியுமா, கூகுளோட இந்த சிந்த் ஐடி டிடெக்டர் டூல். அங்கே போட்டிங்கன்னா போதும், புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிரும். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த சிந்த் ஐடி டிடெக்டர் டூல் இருக்குல்ல, இதை பற்றி நிறைய போஸ்ட்டை நான் படித்து பார்த்தேன். எல்லாமே ஆங்கிலத்தில் இருந்துச்சு. போதுமான அளவுக்கு எனக்கு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண முடியல. அதனால எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிந்த் ஐடி டிடெக்டர் டூல் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட ஜெமினியில் போட்டு விட்டேன். அதை நான் உங்களுக்கு லைட்டாக படித்து பார்த்து உங்களுக்கு நான் ஒப்பிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோனில் ஆல்ரெடி ஜெமினியை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். சிந்த் ஐடி டிடெக்டர் எக்ஸ்பிளைன் இன் தமிழ்னு ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிச்சயமாக சிந்த் ஐடி டிடெக்டர் பற்றி தமிழில் விளக்கலாம். சரி, சிந்த் ஐடி டிடெக்டர் என்றால் என்ன பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ கூகுளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த டிடெக்டர் டூல். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிரத்யேகமான வாட்டர் மார்க்கை வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க. எங்கள் ஜெமினி இந்த மாதிரி ஏஐ டூலில் நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை ரெடி பண்ணும்போது அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கே தெரியாத ஒரு வாட்டர் மார்க்கை அப்ளை பண்ணி விட்டுறாங்க. சிந்த் ஐடி டிடெக்டர் எப்படி வேலை செய்கிறது போட்டுக்க போகிறேன். கண்களுக்கே தெரியாத கூகுளின் ஏஐ கருவிகள் ஜெமினி, இமேஜின், லைரியா, VO இந்த 3 தடத்தில் நீங்கள் போய் ஏதாவது கிரியேட் பண்ணீங்கன்னா அதில் என்ன பண்ணும், கண்ணுக்கு தெரியாத ஒரு வாட்டர் மார்க்கை அப்ளை பண்ணி விட்டுரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு உள்ளடக்கத்தை, படமோ, ஆடியோவோ, வீடியோவோ, டெக்ஸ்ட்டோ நீங்கள் இந்த சிந்த் ஐடி டிடெக்டர் தளத்தில் பதிவு ஏற்றும் போது என்ன பண்ணும், அந்த வாட்டர் மார்க்கை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இது ஏஐ மூலியமாக ரெடி பண்ண ஒரு இமேஜ், ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டர் மார்க் திருத்தப்பட்டாலோ பகிரப்பட்டாலோ கூட அடையாளம் காணக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை அதில் ஏதாவது எடிட்டிங் பண்ணாலும் சரி, அந்த வாட்டர் மார்க் அப்படியே தான் இருக்கும், அது அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான தகவல்களை தடுத்தல். ஏஐ மூலியமாக உருவாக்கப்பட்ட போலி செய்திகள் பார்த்துக்கோங்க.
ஏஐ மூலியமாக நிறைய பேர் வந்து ஃபேக்கான நியூஸ்லாம் ரெடி பண்ணி ஷேர் பண்ணி விட்றாங்கல்ல, அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த கூகுள் செஞ்ச வேலை. உண்மையான உள்ளடக்கத்தை உறுதி செய்தல், அதாவது ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கம் ஏஆல் உருவாக்கப்பட்டதா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டதா, அதாவது ஒரு நியூஸ் வந்து ஏஐ மூலியமாக ரெடி பண்ணதா இல்லை நம்மளாவே சொந்தமாக ரெடி பண்ணதா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த சிந்த் ஐடி டிடெக்டர் டூல். சரிங்களா, மற்றபடி வேற ஒரு விசேஷமும் இல்லை. அதுக்கு தான் இந்த டிடெக்டர் டூலுங்க. சமீபத்தில் கூட நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது ஃபேக் நியூஸாக ரியலா அப்படிங்கிறது தெரியாமலாம் நம்ம வந்து குழம்பி போயிருப்போம். ஸோ அதுக்குண்டான விடையை வந்து கூகுள் கொடுத்துட்டாங்க. விரைவில் நீங்கள் இந்த சிந்த் ஐடி டிடெக்டரை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ கீழே யூடியூப்காரன் இல்லை யூடியூப் நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கான், அதில் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்.